வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜே பவி. ஸ்ரீலங்காவும் இங்கிலாந்தும் மோதுகின்ற இந்த சர்வதேச 20-20 தொடர் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. மழையின் காரணமாக 17 ஓவர்களாக ஆக்கப்பட்ட இந்த போட்டியில முதல்ல டொஸ்ஸை வின் பண்றாங்க இங்கிலாந்து டீம். நாங்க ஃபீல்டிங் செய்யறோம், ஸ்ரீலங்கா டீம் நீங்க வாங்கப்பா, உங்களோட மண்ணுல நீங்களே பேட் பண்ணுங்கன்ற மாதிரி அழைச்சிருந்தாங்க ஹரி ப்ரூக். சரி, இந்த போட்டியில திருப்பம் என்னண்டா 133 ஓட்டங்களுக்கு 10 இலக்குகளை இழக்கிறாங்க ஸ்ரீலங்கா டீம். பதும் நிஷங்க 23, கமில் மிஷாரா 16, குஷல் மெண்டிஸ் 37, அசலங்க 2 ஓட்டங்கள், தனஞ்செடி சில்வா 11, லியனகே 1, தசுல் ஷானக 20, அதுக்கு பேர்ந்து நம்மளுடைய பனிந்து கசரங்க 14 ஓட்டங்கள், அதுக்கு பேர்ந்து வந்த மதீஷ 16, மகேஷ் தீக்ஷன எந்த ஒரு ஓட்டங்களும் எடுக்காம ஆட்டம் இழந்திருந்தாங்க. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் சாம் கரன் ஆரம்பத்துல குஷல் மெண்டிஸும் பதும் நிஷங்காவும் புலந்திருந்தாங்க. 16வது ஓவர் நல்ல ஒரு கம்பேக் ஓவர், ஹேட்ரிக் எடுத்திருந்தாரு. இங்கிலாந்து சர்வதேச 20-20 போட்டியில 2வது ஹேட்ரிக் எடுத்த வீரராக சாம் கரன் மாறி இருக்காரு. முதலாவது கிறிஸ் ஜோர்டன், 2வது நம்மளுடைய சாம் கரன். சரி, ஸ்ரீலங்கா டீம் பந்து வீச்சுல என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இன்றைக்கு சிஎஸ்கே டீமுக்கு எப்படி மதீஷ 16 பந்து போடுவாரோ அதே மாதிரி ஒரு எக்ஸலண்டான ஒரு ஓவரை போட்டிருந்தாரு. வேகமண்டா 147, 148, 149 கிசு கிசன்னு வீசிக்கொண்டே இருந்தார் மனுஷன். உண்மைக்குமே தரமான ஒரு பந்து வீச்சு. 4 பந்து பரிமாற்றங்கள் வீசி வெறும் 18 ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஓர் இலக்கையும் எடுத்திருந்தாரு. இதுல பிடியெடுப்பு தவறவிடப்படுறது. இன்றைய தினம் பிடியெடுப்புகள் என்ற வகையில பதும் நிஷாங்க ஒரு பிடியெடுப்பையும் கமில் மிஷார ஒரு பிடியெடுப்பையும் தவற விட்டிருந்தாரு. இங்கிலாந்து துடுப்பாட்ட வீரராக ஃபில்ஷால் 46 ஓட்டங்கள் பிடியெடுப்ப தவற விட்டுருந்தாங்க. இல்லாட்டி மேபி ஸ்ரீலங்கா டீம் ரன்னை நெருக்கி இருக்கலாம். ஸ்ரீலங்கா டீம் வெற்றிக்கும் ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். என்றாலும் இங்கிலாந்து டீம் இதை வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. ஸ்ரீலங்கா டீம் சார்பாக இஷான் மலிங்க 2 இலக்குகளை ஆரம்பத்திலிருந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்து இலக்கை எடுத்திருந்தாரு. வலிந்து கசரங்க தன்னுடைய ஒரு பிடியெடுப்பை எடுத்த கையோட கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டு இருந்தான்னு நினைக்கணும். அடி வாங்கி இருந்தார். 4 ஓவர்கள் 36 ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார். ஸ்ரீலங்கா டீம் துடுப்பாட்டத்துல என்னென்ன பிள்ளை செஞ்சிருக்காங்கன்னா, மிடில் ஓர்டர்ஸ் ஃபெயிலியர்னு தான் சொல்லணும். பதும் நிஷங்க, தசுல் ஷானக்க, குஷல் மெண்டிஸ் இந்த 3 பேரும் இல்லாட்டி ஸ்ரீலங்கா டீம்ல பேட்டிங்கே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. தனஞ்செடி சில்வா அணிக்கு தேவையா குசல் பிரேரா உள்ள கொண்டு வந்திருக்கலாம். அதே மாதிரி மகேஷ் தீக்ஷனைக்கு பதிலாக துனித் பெல்லாலகே உள்ள கொண்டு வந்திருக்கலாம் என்று பல கேள்விகள். ஆனா வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. பிரயோசனப்படுத்தாட்டி அவங்களோட பிள்ளைதான். T20 வேர்ல்டு கப்புக்கு ஸ்ரீலங்கா டீம் இன்னும் ஸ்குவாட் அறிவிக்கல. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா இதுல இருந்தும் ஸ்குவாட் ரெடி ஆகும் என்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீலங்கா டீம் 2014ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையை தூக்கியிருக்காங்க. அதே மாதிரி 2026ஆம் ஆண்டு எந்த அணிக்கும் சளைச்ச அணி இல்லைன்னு தான் சொல்லணும். கம்பேக் ஒன்று கொடுப்பாங்கன்றதை உறுதியாக சொல்லிக் கொள்ளலாம். இந்த போட்டி ஸ்ரீலங்கா டீம் தோத்திருந்தாலும் நீங்க சொல்லுங்க, 2வது போட்டி ஸ்ரீலங்கா டீம் நல்ல கம்பேக் கொடுப்பாங்க. மகேஷ் தீக்ஷனை மன்னிக்க வேண்டும், மதீஷ 16 மிக அற்புதமான ஒரு பந்து வீச்சாளர் இதுதான் சொல்லணும். ஜோக்கர்ஸ், பவுன்சர் வேற வேரியண்ட போட்டிருந்தாரு. நல்ல ஒரு கம்பேக். சிஎஸ்கே குட்டி மலிங்க கிடைச்சிட்டாரு ஸ்ரீலங்காக்கு. உண்மைக்கும் தரமான ஓவர். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் சாம் கரன், ஒரு பக்கம் மதீஷ 16 தூள் தான் சொல்லணும். பந்து வீச்சாளர்கள் கலக்கி இருந்தாங்க. ஆதில் ரசீத் 3 இலக்களை எடுத்திருந்தாரு. அடுத்த ஜோப்பராஜருக்கு ஒரு இம்பாக்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. அவர் இம்பாக்ட் கொண்டு பண்ணி கம்பேக் கொண்டு வந்திருக்காரு தான் சொல்லணும். பாப்போம் என்னென்ன நடக்குது, என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்றதை 2வது போட்டியில தான் பார்க்கணும். மதீஷ 16 பாதுகாத்து வச்சுக்கொள்ளணும் தான் சொல்லணும். துல்லியமான ஜோக்கர்ஸ், துல்லியமான வேகம் தான் சொல்லணும். குட் போலர் மதீஷ 16. அதே மாதிரி ஷாம் கரனும் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டிருந்தார் என்றதை குறிப்பிட்டு கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் எம்ஜே பவி. மறக்காதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலாந்து அடுத்தது ஸ்ரீலங்கா டீம் இந்த 2 போட்டியையும் நீங்க எப்படி என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த போட்டி நல்ல ஃபைட்டாகவும் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டாகவும் இருந்துச்சு. 2வது போட்டியில உங்களை சந்திக்கிறேன். உங்கள் எம்ஜே பவி. டாடா.